ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஜோன் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, வெப் ப்ரௌசரில் நம்ம எப்படி ஹோம் பேஜ் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்மளுடைய வெப் ப்ரௌசரில் ஒரு புக் மார்க் ஆட் பண்ணுறது, இப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ரோம் வெப் ப்ரௌசரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் க்ரோம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் க்ரோம், பிரைவ் ப்ரௌசர் இந்த ரெண்டுக்குமே வந்து சேம் தான். ஸோ அதனால் நம்ம இப்போ வாங்க, இப்போ நம்ம வந்து க்ரோம் ப்ரௌசரில் போய் பார்ப்போம் எப்படி ஆட் பண்ணுறது. டியூட்டோரியலுக்குள்ளே போனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கூகுள் க்ரோமில் இருக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே கூகுள் க்ரோம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நியூ டேபாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த நியூ டேபை எப்படி நம்ம ஹோம் பேஜை ஓப்பன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வாங்க, ஆல்ட் எஃப் கொடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்ட் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மெனு செலக்டர் சப்மெனு வரும். அப்படியே அப்பேரை கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிட்டு, ஹெல்ப் சப்மெனு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் என்ட்ரு கொடுப்போம். செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து திருப்பி ஒரு ஹெச் கொடுங்க. இது பாருங்கள், யூ அண்ட் கூகுள், அப்புறம் சேஃப்டி செக்கு, அப்புறம் பாருங்க ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அப்பியரன்ஸ். ஹெச் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே டவுன் ஆட் கொடுங்க. ஆக்சுவலி இதான் வந்து டிஃபால்ட்டாக நம்ம வந்து செக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் த நியூ டேப் பேஜ், இது வந்து செக்கில் இருக்கும். அப்படியே டவுன் ஏற கொடுப்போம். கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃப். இது வந்து என்னென்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு வெப்பேஜ் கடைசியாக நம்ம ப்ரௌஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம வர்றது தான் கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுவும் நம்ம வந்து இப்போ பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அ ஸ்பெசிஃபிக் பேஜ் ஆர் செட்டப் பேஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரேடியோ பட்டன் தான் நம்ம வந்து செக் பண்ணணும். மோர் ஆக்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆட் அ நியூ பேஜ்னு ஒரு லிங்க் இருக்குது. இதில் என்ட்ரு கொடுத்துட்டு சைட் யூஆர்எல் எடிட் அப்படின்னு சொல்லுது. google.co.in இதான் அடித்தேன். google.co.in இதை டைப் பண்ணேன். ஒரு டேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா கேன்சல் இருக்குது. இன்னொரு டேப் கொடுங்க, ஆட் பட்டன் இருக்குது. இதில் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ கூகுள் பேஜ் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட் ப்ரௌசராக ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம வந்து வெப் பேஜ் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம ஹோம் பேஜ் நம்ம செட் பண்ணிட்டோம் நம்மளோட க்ரோமில். ஸோ சேம் தான் பிரைவ் ப்ரௌசர்லாம் இதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் சேம் தான். டிஃப்ரென்ஸ் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சைட்டு நம்ம வந்து இப்போ புக் மார்க் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுவும் க்ரோம் ப்ரௌசரில் தான் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இப்போ நான் திருப்பி என் கூகுள் க்ரோமில் போகிறேன். இப்போ கூகுள் க்ரோமில் போயிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் நான் இப்போது டைப் பண்ணுறேன். y2mate.comனே டைப் பண்ணுறேன். அந்த y2mate.com அப்படின்ற அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதை இப்போ நான் புக் மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை முதல்ல நேம் கேட்குது. நேம் வந்து அதில் இருக்க அந்த அதுவே வந்து நேம் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நேம் மாற்றணும் அப்படின்னா அது இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு இந்த நேமே போதும் அப்படின்னா நான் வந்து அப்படியே விட்டுறேன். அடுத்து பாருங்கள், ஃபோல்டர் மெனு பட்டன். இது வந்து எந்த இதில் இருக்கணும் அப்படின்றது புக் பாக்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு வரும். ஒரு டேப் கொடுத்தீங்கன்னாக்க அதே மாதிரி இன்னொரு டேப் கொடுங்க. மோர் அப்படின்னு இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டன் பட்டனில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ அந்த புக் மார்க் ஆட் ஆகியிருக்கோம். இதை இப்போ நம்ம கூகுள் க்ரோமில் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் திருப்பி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஆல்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மெனு ஓப்பன் ஆகும். ஒரு டவுன் ஆட் கொடுத்துட்டு நியூ டேப் வருதுலேயே ஒரு டவுன். இப்போ ஒரு பி கொடுங்க. இப்போ புக் மார்க் சப்மெனு இருக்குது.
அதில் வந்து ஒரு ரைட்டரை கொடுத்தீங்கன்னா புக் மார்க் திஸ் டேப் இருக்குது, அப்படியே கீழே போவோம். Bookmark all tab, show bookmarks, mark and control, bookmark manager, import bookmarks and setting up YouTube to MP movie convert YouTube video to audio HTTP. பாருங்க அந்த கன்வெர்ட் டு யூடியூப் ஆடியோ அந்த இது இருக்குது. நான் இப்போ புக் மார்க் பண்ணது அப்படியே இருக்குது. இதில் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த புக் மார்க் பண்ணது இப்போது ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி வேறு வெப் ப்ரௌசரில் இருக்கிற புக் மார்க்ஸை இங்கே நம்ம குரோமில் ஆட் பண்ணுறது அப்படின்ற பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸில் இல்லை வந்து உங்களோட புக் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதை இங்கே கொண்டு வந்து அப்படியே இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், திருப்பி நான் அதே க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி நான் திருப்பி கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்போ ப்ரௌசரில் இருக்கிற புக் மார்க்கை இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் க்ரோமில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே மாதிரி ஆல்ட் எஃப் கொடுப்போம். மெனு வருது, அப்படியே கீழே கொடுப்போம். நியூ டேப் வருது, அதே மாதிரி புக் மார்க் பி கொடுப்போம். புக் மார்க் சப் மெனு ரைட்டர் கொடுத்துட்டு புக் மார்க் திஸ் டேப் இருக்குது, அப்படியே கீழே ஒரு நீங்கள் ஐ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் புக் மார்க் செட்டிங்ஸ்னு வருது. ஸோ அந்த ஐ கொடுத்தாவே நீங்கள் வந்து இம்போர்ட் செட்டிங்ஸில் வந்துடுது. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் புக் மார்க் அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது, அப்படியே டவுன் ஆட் கொடுப்போம். இப்போது அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வேண்டாம், அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபயர்ஃபாக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ்னு இருக்குது. இப்போ ஃப்ரம்ல வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வந்துருச்சு. இதில் வந்து கீழே வந்து நமக்கு என்னெல்லாம் நமக்கு வந்து இதுலேருந்து இம்போர்ட் பண்ணணும், ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் டவுன் ஏர் கொடுத்தும் பார்த்துக்கலாம், டேப் கொடுத்தும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது ஃபேவரட் புக் மார்க்ஸ், சேவ்ட் பாஸ்வேர்ட்ஸ், ஆட்டோ ஃபில் ஃபார்ம் டேட்டா. இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் சில இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த இதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள் கேன்சல் பட்டன், இம்போர்ட், ரெண்டு பட்டன் இருக்குது. கேன்சல் பட்டன் இருக்குது, இம்போர்ட் பட்டன் இருக்குது. நான் இம்போர்ட் பட்டனில் வச்சு என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள் திருப்பி இம்போர்ட் புக் மார்க் அண்ட் செட்டிங்ஸ் தான் வருது. அடுத்த பாருங்கள் import bookmarks and settings dialog, import bookmarks and settings, your bookmarks and settings are ready button, done. இப்போ பாருங்க ஒரு டேப் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் புக்மார்க்ஸ் அண்ட் இம்போர்ட் திங்ஸ் ரெடி அதில் டன் இருக்குது. டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா இப்போ திருப்பி நம்ம இப்போ கூகுள் க்ரோமில் வந்துடுவோம். கூகுள் க்ரோமில் வந்துட்டேன். பாருங்கள் அதே மாதிரி ஆல்ட் எஃப் கொடுத்துட்டு ஒரு டவுன்லோட் நியூ டேப் வருது. அதே மாதிரி புக் மார்க்கில் போயிட்டு வந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புக் மார்க் சப்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஏர் கொடுப்போம். புக் மார்க் மேனேஜர் பாருங்க, அது கீழே வந்து அந்த கீழே வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃபயர்ஃபாக்ஸ் சப்மெனுன்னு இருக்கும். அதில் வந்து அந்த இது இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த டுட்டோரியல். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டுட்டோரியல். ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து வரும். தேங்க்யூ.